ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் ஹெல்த் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 2. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் அதில் இருக்க ஊட்டச்சத்துக்கும் என்ன விதமான சம்மந்தம் இருக்குது. என்கிட்ட சில கேள்விகள் இருக்குது. வாங்க நம்ம சீனியர் வெல்னஸ் கோச் ஸ்ரீதேவி மேம் கிட்ட கேட்டு அதை இன்னும் மேல்மையாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேம், குட் மார்னிங். குட் மார்னிங். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் அதில் இருக்க ஊட்டச்சத்துக்கும் என்ன விதமான சம்மந்தம் இருக்குது? இது ஒரு நல்ல கேள்வி, அதுவும் பேசிக்கான கேள்வியும் கூட. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் அதில் இருக்க ஊட்டச்சத்துக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம், நம்ம பிளேட் ஃபுல்லாக சாப்பிடலாம், ஆனால் அந்த பிளேட்டில் என்ன இருக்குது அப்படின்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இதை நம்ம கவனிச்சாலே நம்ம என்ன சாப்பிட்றோன்றது நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம பிளேட்டில் இருக்கிறதுக்கு பேர் தான் சாப்பாடு. ஆனால் அதுலேருந்து நமக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா சத்து, நியூட்ரிஷன் சொல்கிறோம் இல்லைங்களா. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து தான் அந்த நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்குது. இதை நீங்கள் யோசிச்சுக்கணும். இது எப்படி யோசிக்கலாம்னா, நம்ம பிளேட்ல என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று மைக்ரோ நியூட்ரிஷன், இன்னொன்று மேக்ரோ நியூட்ரிஷன். மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னா என்னன்னா, நமக்கு மேஜராக இருக்குது பார்த்தீங்களா, கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன், இதெல்லாம் சேர்ந்தது தான் மேக்ரோ நியூட்ரிஷன். இதில் மைக்ரோ நியூட்ரிஷன் என்ன அப்படின்னா மல்டிவிட்டமின்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், இது ரெண்டும் சேர்ந்தது தான் மைக்ரோ நியூட்ரிஷன். இது ரெண்டும் இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறது தான் அதுக்கு இருக்கிற கனெக்ஷன். ஓகே மேம், இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் அதுக்கப்புறம் அதில் இருக்க ஊட்டச்சத்துக்கும் என்ன விதமான வித்தியாசங்கள் இருக்குது? கண்டிப்பாக நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம இப்போ ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, டயர்டாக இருக்கிறது, வெயிட் கெயின் ஆகுது, ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம் வருது, அது இல்லாமல் சின்ன சின்னதாக இப்போ நடக்கும்போது கால் வலிக்கிறது, மூச்சு வாங்குறது, இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல. அந்த டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சுக்காததால தான் இது நம்ம ஃபீல் பண்ணுறோம். இது எப்படி சிம்பிளாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, நம்ம 3 வேளை சாப்பிட்றோம். கண்டிப்பாக எல்லாரும் அதுதான் செய்வோம்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து நம்ம பாடிக்கு தேவையான கரெக்டான ஃபியூவல் நம்ம எடுக்கிறோமா, அதை நம்ம யோசிக்கணும். நம்ம நிறைய சாப்பிட்றோம், மோர் ஃபுட் பட் லோ நியூட்ரிஷன். இதுதான் அதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே மேம், இப்போ நம்ம இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? சூப்பர். இதை ஒரு 3 ஸ்டெப்ஸ்லேருந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸ்டெப் 1 என்னன்னா, கலர்ஃபுல்லாக சாப்பிட்றது. நமக்கு பாருங்க, வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் இருக்குது, ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது, ப்ளூ இருக்குது, பர்பிள் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. டெய்லி பேசிஸில் நம்ம பிளேட்டில் இந்த மாதிரி நம்ம கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட்றோமா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா ஹோல்சம். இது என்ன ஹோல்சம்? நம்ம ப்ராசஸ்டாக இல்லாமல் அதை ஃபுல்லாக சாப்பிட்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஜூஸ் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. அதை ஜூஸாக சாப்பிடாம நம்ம ஃப்ரூட்ஸாகவே சாப்பிடும்போது அதனோட நியூட்ரிஷன் நமக்கு ஃபுல்லாகவே கிடைக்கிறதுக்கு மோர் சான்சஸ். நெக்ஸ்ட் ஹெல்தி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது. இது என்ன ஹெல்தி ரீப்ளேஸ்மெண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒயிட் ரைஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம சிறுதானியங்களாக ரீப்ளேஸ் பண்ணலாம். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸ்டெப் 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன் அதை நான் அப்படி சொல்கிறேன்னா, மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு சொல்லுவாங்க. இது என்ன மைண்ட்ஃபுல் ஈட்டிங்? நம்ம எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் சாப்பிட்றது. நம்ம பிளேட்டில் என்ன இருக்கோ அது நம்ம வாய்க்குள்ளே போகும்போது அதனோட டேஸ்ட், டெக்ஸ்சர், இது எல்லாமே நம்ம ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக அதில் கான்சென்ட்ரேட், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிட்றோமா, நல்லா சூ பண்ணி அதை சாப்பிட்றோமா, இது மாதிரி நம்ம சாப்பிடும்போது அந்த ஃபுட்டில் இருக்கிற நியூட்ரிஷன் ஃபுல்லாகவே நம்ம பாடி அப்சர்வ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய சான்சஸ் இருக்குது. இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ். Okay, thank you ma'am. For more updates and stay connected with our channel and follow this page. டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், என்ன நான் எப்படிங்க எனக்கான ஃபுட்டை நான் எப்படி பர்சனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கான எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பண்ணணுன்றது நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். தேங்க்யூ, பாய்.